கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச். உள்ளான மனிதன். புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை, மார்கழி மாதம் 9ஆம் திகதி 2020ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஏழைகளின் பெலன், எளியவர்களின் திடன். இன்றைய தியான வசனம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீர் ஏழைகளுக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். தியானம். ஒரு ஊரிலே இயங்கி வந்த சனசமூகம் ஒன்றிலே அங்கத்தவராக இணைந்து கொள்வதற்கு சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிபந்தனையின் அடிப்படையிலே அங்கத்தவராகும் ஒருவர் வருடாந்தம் ஒரு முன்குறிப்பிடப்பட்ட சந்தா பணத்தை செலுத்த வேண்டி இருந்தது. அந்த தொகையானது ஏழை எளியவர்களுக்கும் சாதாரண குடிமக்களுடைய பொருளாதார நிலைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்ததால் அந்த ஊரிலே வசதியாக வாழ்கின்றவர்கள் மட்டுமே இணைந்து கொள்ள முடிந்தது. இவ்வண்ணமாகவே இந்த உலகிலே பல ஒன்றியங்களும் கழகங்களும் செயல்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மதம் சார்ந்த சில அமைப்புகளிலும் கூட மறைமுகமாக சமூக அந்தஸ்து, கல்வி, ஐஸ்வர்யம் போன்ற காரணிகளை மையமாக வைத்து தரப்படுத்தல் இடம்பெறுவதை ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். உலகிலுள்ள அமைப்புகளும் ஒன்றியங்களும் இந்த உலகின் கல்வி, குடும்ப அந்தஸ்து, ஐஸ்வர்யம் போன்றவற்றினால் கவர்ந்து கொள்ளப்படலாம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனை இவைகளினாலே கவர்ந்து கொள்ள முடியாது. தாழ்மை உள்ள இருதயமுடையவர்களை தேவன் விரும்புகின்றார். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கின்ற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் தேவனாகிய கர்த்தர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இந்த உலக மாயைக்குள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஆளுகையை அறியும் அறிவிலே வளர்ந்து பெருகுங்கள். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்குறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. தேவனின் ஆளுகைக்குட்பட்டவன் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பான். ஜெபம் செய்வோம். மகிமையின் தேவனே, இந்த உலகத்தின் மாயைக்குள் சிக்கி இந்த உலக ஆஸ்திகளிலே கண்களை வைக்காதபடிக்கு தாழ்மையுள்ள இருதயத்தோடு உம்மை சேவிக்க என்னை உணர்வுள்ளவளாக்கும். இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 8ஆம் வசனம் வரை.